வீட்டுக்கார வரபடி சொன்னானே சரி காய்த்து வாழை கடவாதி எழுந்திருங்கள். காரணம் எதற்கு ஒன்று வர வைத்தேன். உங்களுடைய பேர் என்னது? வரம் கொடுக்க வல்லால். எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய தெய்வம் பரம்பொருள், பரமக்கடவுள். ஆமா. அதனால உங்களுக்கு தட்டான் என்று ஒரு பேர். தட்டான் என்று பேர் படைத்தான். கட்டான் என்று பெயர் படுத்தல்லவா? எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தடையில்லாமல் தரக்கூடிய தெய்வம். அப்படி நான் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டேன், எதை கேட்டாலும் தருகிறேன் என்று எனக்கு சத்தியம் செய்தேன். கேட்பது வரம், ஆமா, கொடுப்பது பரமருடைய பழக்கம். ஆமா, இதுல சத்தியம் வேற என்ன? வரம் கேட்டா தர போறேன். சத்தியம் வேற என்னடா? நம்பிக்கை இல்லாத சத்தியம். நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத பாண்டி கேட்பாங்க.
1 லட்சம் பணம் கேட்கறானா நம்பி இருந்தா கொடுப்பாங்க எடுத்துட்டு போறாமா வீட்டு பக்கத்து கரெக்டா சொன்ன எதிர்காரி போடுங்க அது ஒண்ணுதான் இருக்காது. நீங்க கொடுத்துட்டு 3 பேர்கிட்ட கொடுத்துட்டா 7 வருஷமா அவதிப்பட்டுங்கிறான். சிக்கல் ஒரு சட்டி மல்லூர் காட்ட ஆண்டா பாட்டு. சரி எனக்கு எப்ப கொடுக்குறீங்க கல்யாணத்துக்கு கேட்க வரோம் தடை இல்லாமல் நீங்கள் இருவருக்கும் இதோ கண்டிப்பாக கொடுத்து கேளுங்கள். இந்த உலகத்தில் எனக்கு சாகாத வர வேண்டும். இந்த உலகத்தில் சாகாத வரும் போகாத செல்வம் தேவராலும் 30 தேவராலும் அழியாத வரம் கொடுத்தா அதே பரவ கடல உடனே டீயை போறா எடுத்து கொடுத்துருங்க. டீயை போறா கேட்டாங்க சாகாவரம் வேகா உடல் போகா செல்வம். இந்த வரம் தானே இதோ எந்த பிரகாரம் சாகாவரம் வேகா உடல் போகா செல்வம் உங்களுக்கு இதோ அந்த வரம் தடை இல்லாமல் கொடுத்தே பெற்றுக் கொள்ளுங்கள். நீ இருப்பு இடம் எங்க? கைலாயம். இந்த கைலாயத்தில் நாங்கள் அமர்ந்து மாநில மக்களுக்கு வழியளிக்க வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன தொழிலோ அவங்கவுங்களுக்கு தான் அந்த தொழில். படித்தல், காத்தல், அழித்தல், மும்முத்தி தேவர்கள். யானை முதல் ஒரு பரம கடவுள் மட்டும்தான் சம்பளம் இந்த உலகத்தில் கோடீஸ்வரன் யாரு? உனக்கு ஏன் அதெல்லாம் வந்தமா வர வாங்கணுமா போகணுமா? உலகத்துல கோடீஸ்வரன் யாரு அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? தெரிஞ்சுக்கலான்னு உலகத்தில் யாரு தெரிஞ்சுக்கலாம். ஆமா உலகத்துல கோடீஸ்வரன் நானேதான். யாரு? நானேதான் பரமனே கோடீஸ்வரன். அப்ப பரமனுடைய வேலையை நாங்க செய்தா நீதான் கோடீஸ்வரன். சரி கோடீஸ்வரனாரு. இந்த உலகத்தில் பரம யாரு யாரு? கோட்டீஸ்வரன் நானு. காலை மாலை பசியும் பட்டினோடு வாழ்கின்ற பரமையும் நான். சொல்றான் பரம கடவுளாக யாரா இருக்கும்? கோடீஸ்வரன் சொல்றான். பரம ஏய நானே கேட்கிறவனுக்கு மதி இல்லைன்னா கேவரு மாவுல நெய் வருவதுதான். கேட்கிறவனுக்கு மதி இல்லைன்னா நான் படியலுக்கு செல்ல வேண்டும். எங்க போற? கைலாய மலை. கைலமலை. கைலாயம். கைலாயம். அது என்னது? கைலாயம். அட சுடுகாட்டையா அண்டிடும் இது எப்படி
ரோட்ல போற ஓனரை பிடிச்சி கேட்க முடியாது. அவன் பாட்டு பள்ளிக்கூடம் 10வது படிக்கிறான். பள்ளிக்கூடம் போறவனு கூட்டிட்டு வந்து ஆட்டம் கத்து கூட கூட்டு வந்து இப்ப போட்டு வந்து மனசுறானா எத்தனையாவது படிச்சாலும் இப்ப மனசுறானா இந்த கல்வியை நம்பனவன். ஆமா அவன் விட்டதில்ல. கைவிட மாட்டான். கலைவாணி இப்ப இந்த கலைவாணி நாட்களை இருக்கிற வரையும் சேகர் ஆமா ஆட்டக்காரன். இது எப்படின்னா நாம விட்டு கலைவாணி போயிட்டா சேகருக்கு வேலை இல்ல. கலைவாணி நம்பட சூத்துல சூடி வச்சுக்கோது இதுவா அப்ப நான் வாடானா சத்தியமா ஊருக்குள்ள சாமி நாட்டாரா ஆளுங்களுக்கு சம்பளம் ஏறி போச்சு. ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் 1800 ரூபாய் சம்பளம் பேச்சு ஊருக்கு சம்பளம் பேசிருக்கு. ஒரு ஆளுக்கு 750 800 ரூபாய் கொடுத்துட்டு மீதி பண்ண தூக்கிட்டு போறாங்க. ஒரு ஆளுக்கு 800 ரூபாய்க்கு ஆமா 10 பொண்ணு வயசுக்கார கூட்டினா இப்ப சம்பளம் தான் 800 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு. டேய் வாடி அவங்க சங்கரன் பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தனை பொண்ணு சங்கனிக்கு திரும்ப எத்தனை பொண்ணு வச்சு என் கூட வாணி வரும்போது அதான் சொல்லுவான். ஆனா இங்க வந்தவனே நான் தூக்கி நின்றா போன அப்புறம் இவனுக்கு மட்டும் 2350. எங்களுக்கு வந்து 700 800. ரெண்டு பேர் வந்திருக்கிறோம். ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி கூட்டிட்டு அது ஒன்னால உட்கார் சொன்னா உனக்கு இப்ப சோறு வச்சு சோறு எடுத்து வந்தா நீ உட்காரனா உட்காரணும் ஏந்திருக்கணும் சாப்பாடு கையெழுத்து போடுறது சித்திரை மாசம் வருது படியலைக்க சென்ற மன்னார் இன்னும்
அழிவுக்குடி தேரைக்கும் இந்த கருக்குடி சிசுக்கும் படியாளக்குடி கத்தர் படியாளுக்கு போனாரு என்று எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது இன்னும் ஆளை காணுமே என்ன சமாச்சாரம் தெரியலையே. ஏதோ சத்தம் மட்டும் கேட்குது வாழ வேடிக்கை படார் படார் சத்தம் மட்டும் கேட்குது சுவாமி இந்த கையில நடக்குது ஐயா. இந்த கைலாயமே இருக்கிறது. என்ன ஆபத்து வருமா தெரியலையே இல்ல யாராவது தீங்கு வச்சிருவாங்க வச்சிடறாங்க நீ பக்கத்துல என்ன சமாச்சாரம் அவர் வந்தா இது மாதிரி வலிக்காது ராம்லே வந்தா சும்மா அடி மேல யாரு சவுண்ட் கேட்டுக்கு எந்த தடாபுரம் சவுண்ட் கேக்குது இடிய மின்னல் வர மாதிரி கேக்குது யாருங்க பூச்சியா இருப்பாங்க யாரையா எந்த ஊரை கால பிடிச்ச மாதிரி ஆனா போட்ட போறீங்க உங்களுக்கு பேரு என்ன நீங்க மட்டும் வந்து கிட்ட வந்தா அதானே கிட்ட வந்தா எட்டி அப்படியே முன்ன கீழே குஞ்சு பார்த்ததே கிடையாது இந்த உருவத்தை நாங்க பார்த்ததே கிட்ட வந்தா அவன் என்ஜாய் பண்ற மாதிரி என்னது கிட்ட வந்தா என்ஜாய் சொல்ற மாதிரி அம்மா உன்ன இத பாத்து ஏய் பார்வதிடா ஏய் போற மாட்டேங்குது ஏய் நான் தான் பார்வதி பரமசிவன் மனைவி பார்வதி அடி வாடா போடா என்று
எங்களை தேவர் என்று பாராமல் ஆமா காலை 6 மணிக்கெல்லாம் யாருக்கு 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 பாட பாடை பாட யாருக்கு பாடை பாட யாருக்கு பாடை யாருக்கு பாடங்களா யாருக்கு பாட உங்களுக்கு தான் யாருக்கு பாட யாருக்கு கேட்ட கல்வியில நீ மட்டும் வந்து அடிக்கிறேன் என்னத்துக்கு வந்த கைலாத்துக்கு என்ன காரணம் தெரியாம இந்த கைலாயம் எங்களுக்கு சொந்தம் எப்படி சொன்னாவோ மொக்கா பண்ணுதா இல்ல மொக்கா பண்ணுதா இல்ல மாடி பண்ணுதா மகா பண்ணுதா யாரு வந்து யாரு வாடா போடான்னு கெட்டு போக அது ஆணுவம் கொண்டு தவறு அடிச்சனே இனி இந்த உலகத்தில் சொல்லுங்க சார் சொல்லு கைப்பட்டீங்களா இந்த உலகத்தில் என்னை எதிர்த்து சண்டை செய்ய ஒரு ஆள் உண்டா பையன் ஜாயில் விட்டுவோம் இந்த உலகத்தில் எவனா எங்கனா கூட்டமா பேசலாம் அவனை அடிவதண்டமா அடிக்கணும் இன்னும் இனி அடிப்பது கொள்ளை குடிப்பது கண்ணு சாராயம் எடுப்பது பெண்களுடைய பெண்ணுடைய கற்பு இனிமே நம்மள ஆமா ஆட்ட முடியுமா நீங்களே முட்டி ஆட்ட முடியுமா அசைக்க முடியாது அசைக்க முடியுமா ஆமா நீங்க குஞ்சு இந்த உலகத்தில் நானே 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 தம்பி யாவர் மூவர் யாவத்தம் பிடித்து விட்டான்னு சொல்றாரு கடம்பன் வரும் அதனால விட்டா யாவர்கள் அப்படியே விடாத அடைக்க வேண்டாம் அவன் யார் ஆணவத்தை அடக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் மகன் எங்களுடைய இளைய பிள்ளை ஏழவன் அவன் எப்பேற்பட்ட வரம் வாங்கியிருக்கிறான் சாகாத வரம் வாங்கியிருக்கிறான் அவனை கொல்லவோ வெல்லவோ முடியாது அதனால அவனை அடக்க வேண்டும் அந்த ஆணவத்தை அடக்க வேண்டுமானால் அவனுடைய இளைய பிள்ளை முடியும் அதனால அவனை அடக்க வேண்டும் அப்படி என்றால் எல்லோரும் தந்தை தாயாரா அழைத்தார் என்று மகனாகிய முருகனை கொடுத்துவா முருகனை அழைக்க
முருகன் தப்பான் அவரா தொடர்ந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் அப்படின்னா ஏ ஓடி வா முருகா நீ ஓடி வா கோயிலுக்கு